நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் தம்பி நம்பர் இந்த பேப்பர் வந்துருக்கா பாஸ் சொல்லுண்ணா. என்ன நம்பரா? 0000000. என்ன நக்கலா பண்ற? திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி 00 சொல்லிக்கிறேன். ஆமா உனக்கு வேற நம்பரே தெரியாதா? இருக்கான்னு பாஸ் சொல்லுங்க, கோவப்படாதீங்க. இந்த நம்பரு எந்த பேப்பர்லயும் வராது. அப்போ என் தம்பி ஃபெயிலா? போடா, உன் தம்பி ஃபெயில் மட்டும் இல்லடா, காலேஜ் பக்கமே போனது இல்லடா. டேய் ராமு, அந்த நாயால கண்ட விட்டு தகராறு பண்றான். வீட்டுல ஏசி இல்லைன்னு ஃப்ரிட்ஜை திறந்து விட்டாரானுங்க நாய்ங்க. எதுக்குன்னு என்ன அடிச்ச? உன்னை அடிச்சிருக்க கூடாதா? சொரி நாயை கொண்டு வந்து கடிக்க வச்சிருக்கணும். பொய்யா நம்பர் கொடுத்தியே, ஒரு 1 2 சேர்த்து கொடுத்துக்கலாம்ல. வெறும் 0வே மாத்தி மாத்தி சொல்லிருக்கிற. ரோட்ல போய் ஒருத்தர் நம்பர் கேட்டு 0ன்றது நம்பரே இல்லைன்னு என்ன மணிக்கு அடிக்கிறான்டா. அண்ணே, நீங்க கொடுத்த பணத்துல பரீட்சைக்கு 1000 டிக்கெட் வாங்க சொல்லி கொடுத்திருந்தீங்க. நான் லாட்டரி டிக்கெட் வாங்கினேன். அந்த பணத்துல நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன். நீங்க வேணா போய் பேப்பர்ல பாருங்களேன். இப்பதான்டா தெரியுது. ஒவ்வொரு வாரமும் நீ புதுசா ஒரு நம்பர் தருவேன். நானும் பையனோட படிப்பறிவை பார்த்து காலேஜ்ல பாராட்டி நம்பர் தராங்கன்னு நினைச்சேன். எல்லாமே நம்பர் தானா? படிப்பில்லாட்டி என்னன்னு நான் தான் லாட்டரி டிக்கெட்ல அடிச்சு கோடீஸ்வரன் ஆயிட்டேனே. அந்த பணத்தை தண்டில் கூட்டு சம்பாதிக்கிறேன்ல, முடிஞ்சா நீ சம்பாரிச்சு காட்டு. டேய், நான் சம்பார் நினைச்சிருந்தா சின்ன வயசுல ஒரு கூண்ல போட்டு டைனோசர்ஸ் குட்டின்னு விதை காமிச்சு பணம் சம்பாதிச்சிருப்பேன். உன்னைய மனுஷனா வளர்த்தம் பத்தியா? என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. என்ன செருப்பு கருப்பு நீங்க பேசுற? இது எவ்வளவு பெரிய டீசென்டான இடம் தெரியுமா? இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய டீசென்டானவங்க தெரியுமா? யாரா டேய்? இவங்களாடா டீசென்டான ஆளுங்க. இவன் யாரா? ஃபியட் கார்ல வந்து பேட்ச் மோன வைக்கிறவன். சந்தையில கூலிங்லாஸ் வாங்கி போட்டு வந்து நாய் நிக்குது. இவன் யாரா? புள்ளி ராஜா எய்ட்ஸ் வருமான்ற விளம்பரத்தில் நடிக்கிறவன். அவன் யாரு? குதிரை சாணி ஆள்றவன். டேய், இவன் யாரா? ஓனானா மனுஷன தெரியாம வந்து நிக்கிறான். இவனுங்களா பெரிய ஆளுங்களா? டீசென்ட் இல்லாத பேசாதே. படிச்சிருந்தா தெரியும். அதான் சொல்லுவாங்க, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், சி ஃபார் கேட். எஸ் எஸ், थैंक यू. டேய் ராமு, வாழ்க்கை எப்பவுமே இப்படி நட்டுன்னு இருக்காதடா. ஒரு நாள் ஆடி இப்படி தொங்கி போய்டும். பார்த்தா லக்ஷ்மி ஸ்டார்ட். லக்ஷ்மி ஸ்டார்ட். லக்ஷ்மி ஸ்டார்ட். ஸ்டார்ட் ஆக மாட்டேன். எல்லாரும் ஞாபகத்துக்காக நீயே ஞாபகத்துட்ட. லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆக மாட்டேன். உனக்கு என்ன ஆச்சு? பைத்தியம் கித்தியம் பிடிச்சிருச்சா? மரக்கட்டைய போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. என்னையா சொல்ற? ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்தேன், பாலை குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன். புறம்போக்கு கடைக்கு போன என் பொண்டாட்டி ஆளை காணம் தேடி இருந்தா தோல் மேல கை போட்டு பாட்டு பண்ண வர வெட்டிடுவேன். வெட்டி பாடி. ஏண்டா இந்த மூஞ்சுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு அதை நினச்சி தானே கை போட்டேன். இவ்வளவு கூட புருஷன் இருக்கிறான். பையனை பார்த்தா ரொம்ப சின்ன பையனா இருக்கானே. உண்மையான புருஷன் துபாய் கூட போயிருக்கலாம். ஓ, இப்படி நடக்குதா? ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. சைலன்ஸ். இப்ப யார் இங்க சத்தம் போடுறா? நீ தான் சுத்தி எடுத்து லோட்டுன்னு தட்டின்னு சத்தம் போட்டுருக்கிற. இறைவா, ஆத்தர என்னடா வாயில ஊதிய போற? நான் சொல்றதுல உண்மைன்னு இந்த தட்டுல அடி சத்தியம் பண்றான். ஏண்டா புக் வச்சு தான்டா சத்தியம் கேட்பீங்க? சூனி வைக்கிற கேள்வி மாதிரி கருப்பு கொடுத்து சத்தியம் கேட்கிற. பாத்தீங்களா யுவர் என்ன திமிரா பேசுறான்னு? கொஞ்சம் கூட வைக்கலுங்கிற மரியாதை இல்ல. அப்படின்னா அந்த கிரவுண்டுக்கு என்ன மரியாதை? எதுடா கவுனு? ஏண்டா அவங்க அத்தையோட பழைய நைட்டியை போட்டுன்னு வந்து கையை தூக்கி பேசுறா. அக்கலாண்டு வர வேற ஒன்னா தடிக்குது. ஆமா, ஜிப்புன்னு. ஆர்டர். ஜட்ஜி சார், எனக்கு சேர்த்து 2 மசால் தோசை ஆர்டர் பண்ணுங்க. இந்த சுத்தியாலே உன் மண்டையில அடிச்சு உன கொன்னுடுவேன்.
மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ மை லார்ட். நாம விசாரிக்க போற முதல் நபர், ஏய் இதென்ன பஸ் ஸ்டாண்டா ஃபுட்பால் அடிக்கிற? இறங்கல சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா நான் இந்த கூட்டங்கள்லாம் கலந்துக்கிறது இல்ல. வழக்கமா இந்த பொதுக்கூட்ட மேடைகள்லாம் நான் அதிகமா பேசுறது இல்ல. போதும் நிறுத்துறா. அதிகமா பேசி பழகலன்னு அரை மணி நேரமா பேசிட்டு ஒரு ஆர்டர். மிஸ்டர் ராஜா, நீ குற்றவாளி கூண்டுல இருக்க, நீ பேசவே கூடாது. நீ பேசினா இந்த கோர்ட்டே அவமதிச்ச மாதிரி ஆகும். டேய், ஒருத்தன் பொம்பளைக்கு போற நைட்டி போட்டு வந்து வாதாடுறான், ஒருத்தன் சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். இவனுங்கெல்லாம் கோர்ட் அவமதிக்கலையா? நான் பேசுறத சுத்தியத்தை தட்டுற நீ. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ மை லார்ட். மிஸ்டர் சக்கரவர்த்தி, உங்க கோழி எப்படி செத்ததுன்னு சொல்ல முடியுமா? எஸ், என்னோட கோழியும் எதிர் வீட்டு சேவலும் ரொம்ப நாளா ஃப்ரெண்டா இருந்தது. சம்பவம் நடந்த அன்னைக்கு 10:30 மணிக்கு எதிர் வீட்டு சேவலை பார்க்க போன என் கோழியை இதோ எதிரில நிக்கிறானே ராஜா, இவன் வண்டி ஏத்தி கொன்னுட்டான். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீ யாருக்கா வக்கீல? ராஜாவுக்கா சக்கரவர்த்திக்கா? நோட் திஸ் பாயிண்ட், நோட் திஸ் பாயிண்ட்ங்கற ஒரு நோட்டை வாங்கி கொடுத்திருக்க, ஒரு பேப்பர் தான வாங்கி கொடுத்திருக்க. நீயே ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் சக்கரவர்த்தி, யூ மேக் அ மூவ். இப்படி கண்ணு முன்னு தெரியாம வண்டி ஓட்டின ராஜாவுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அண்ணே, ஆயில் கொடுக்குறாங்களா? வாங்கிக்கங்க. பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா இல்ல. வாயு முறா குரங்கு. ஆயில் என்னடா? பாரத் ஆயில் தராங்களா இல்ல இந்தியன் ஆயில் தராங்களா? வாங்கி பிசினஸ் பண்றதுக்கு ஆயில் தண்டனைடா. ஜெயில வாழ்நாள் முழுக்க களி சாப்பிட்டு சாக வேண்டியதுதான். அது மட்டும் இல்லை யுவர் ஆனர். சின்ன வயசுல பாத்ரூம் பிரச்சனையால அண்ணன் கிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு போனவனுங்க கோழி காசப்பட்டு கோழியை கொண்டிருக்க மாட்டான். என்ன நிச்சயம்? என்னது? பாத்ரூம்காக சண்டை போட்டு ஊரை விட்டு ஓடுனவங்களா? ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. இந்த வழக்கை விசாரிச்சு பார்த்ததுல கோழிக்கு வால் முளைச்சிருச்சுன்னு மிஸ்டர் சக்கரவர்த்தி சொன்னது பொய். அது மட்டும் இல்ல, அந்த கோழி ராத்திரி 10:30 மணிக்கு ரோட கிராஸ் பண்ணிச்சின்னு சொன்னதை வச்சு பார்க்கும்போது அது கோழி இல்ல பெருச்சாலின்னு இந்த நீதிமன்றம் முடிவு பண்ணி இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுது. கோர்ட் இஸ் அர்ஜென்ட். இந்த அர்ஜென்ட் மேட்டரால நம்ம குடும்பம் பிரிஞ்சது. இதே அர்ஜென்ட் மேட்டரால திரும்ப ஒண்ணு சேருவோம். அண்ணா, என்னென்ன தேவைகள் அண்ணரைக்கே. 1 2 3 4 எத்தினிடவா இது once more கேட்டு லொல்லு சபா லொல்லு சபா.